ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுத்துகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். ஹல்லேலூயா. நேற்று ஆண்டவர் பேதுரை பார்த்து கேட்டார், ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்னைக்கு பாருங்க, எல்கானா அண்ணால பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? தேவப்பிள்ளை, அண்ணாவுடைய சம்பவம் நன்றாமலுக்கு தெரியும். ஆமென். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. அவள் தான் புருஷனுக்களை போய் சொல்கிறா. புருஷங்களை சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் தான் அண்ணாள் அப்படியே கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறோம். ஏன் கண்ணீர் வடிக்கிறாருன்னா, அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அவள் சக்கலத்தி அவள் துக்கப்படும்படிக்கு மிகவும் விசனப்படுத்துவாளாம். பல காரியங்களை சொல்லி அவள் மனசை வேதனைப்படுத்தியிருப்பாள். வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, துக்கப்படும்படிக்கு. இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்தில் பலர்னால துக்கப்படுறல, வேதனைப்படுறல. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய சக்கலத்தி என்ன செய்கிறா? அதே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அல்லேலூயா. ஏன் அவள் அழுது கொண்டிருந்தான்னா, அவள் துக்கப்படுறது மாத்திரமில்லாமல் அவள் மனமடிவாக்குவாளாம். மனசு நோகிற மாதிரி பேசுவா, மனசு வேதனைப்படுற மாதிரி, மனசு சுக்கு நூறாக உடைகிற மாதிரி அது வார்த்தைகள் இருந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவர் மிகவும் அழுதாள் என்று வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளையில. அப்போ தான் ஆமென், எல்கானா கேட்குறாரு. என்ன கேட்குறாருனாக்கா, ஏன் அழுகிறாய்? தெய்வ பிள்ளையிலே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட யாருக்கில் பிரதர் நான் சொல்லுவேன், இப்படி தான் என் வாழ்க்கை அழுகையாகவே போயிட்டுருக்கு. இதே நீங்கள் 10வது வசனம் வாசும்போது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. பாருங்க தெய்வ பிள்ளையிலே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படி அழுது கொண்டிருக்கீங்களா? தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை மனம் அடிவாக்கி கொண்டிருக்காங்களா? உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்காங்களா? உங்களை கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. அவன் புருஷங்களை சொல்லியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போதான் அவள் செய்த ஒரு காரியம், அவள் தேவ சமூகத்து போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறா. தெய்வ பிள்ளையிலே, அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவது அங்கே தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அங்கே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க. ஏலி, நீ குடித்து இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை பரிகாசம் பண்ணுவார். ஆனால் இல்லை, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் உள்ளத்தில் அவ்வளோ பாரம் இருக்குது, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை இருக்குது அப்படி சொல்லும் போது தான் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். நீ சமாதானத்தோடு போன்னு ஏலி சொல்லி என்பார். அதே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. சில நாள் சென்ற பின்பு தெய்வ பிள்ளை, அவள் விண்ணப்பத்துக்கு பதில் வருகிறது, அவள் கண்ணீருக்கு பதில் வருகிறது. ஒருவேளை ஏன் அழுகிறவனை கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காம, ஒருவேளை இங்கே தண்ணி மேலே அழுது கொண்டிருக்கலாம். பிரதர், எத்தனை நாள் இரவெல்லாம் நான் கஷ்டப்படுறேன், என்னை கேட்கிற விசாரிக்கூட யாரும் இல்லை. கண்ணீரில் இருக்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தர், உங்கள் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். ஏசாயா 25:8 சொல்லியிருக்கோம், உங்கள் முகத்திலிருந்து வர கண்ணீரை அவர் துடைக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஏன் அழுகிறாய்? இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு. அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை சோத்திரப்பா. எங்கள் அழுகையின் கண்ணீரை காண்கிற கர்த்தர் ஆண்டவரே. அன்னைக்கு அண்ணாள் ஆண்டவரே உமக்கு துக்கப்பட்டு மனமடிவாக்கி மிகவும் மனக்கசந்த போது உங்கள் சமூகத்தில் வந்து அழுத போது ஆண்டவரே உமக்கு சோத்திரம். மலடி என்று சொல்லப்பட்டவளுக்கு ஆண்டவரே சாமுவேலை கொடுத்தீர் அல்லவா? இன்றைக்கும்
ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் அப்படி அழுது கொண்டிருக்காங்களோ, ஏன் அழுகிறன்னு கேள்வி கேட்கூட யாரும் இல்லாமல் அனாதை போல இருப்பாங்கண்ணா, ஆண்டவரே அங்கே கண்ணீரை தொடச்சி அவங்க விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளா, கண்ணீரை துடைக்கிற நாளா இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதாக கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை கண்ணீரை தொடச்சிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.